எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் எக்ஸல் 100னுடைய டைமிங் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மேக்னெட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீன்னு ஒரு மார்க் இருக்கும். நிறையா பேர் இந்த லைனுக்கு நேராக வச்சு டைமிங் செட் பண்ணுறாங்க. பட் அது தப்பு. கரெக்டான ஆக்சுவல் மார்க் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் ஆக்சுவல் மார்க்கிங். இதுக்கு நேராக இந்த டி அப்படின்றதுக்கு மேலே இருக்கக்கூடிய கோடு வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிஸ்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் இருக்கும். இப்போ பிஸ்டன் டாப்பில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 2 சான்சஸ் இருக்குது. ஒரு சான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் அப்போ அண்ட் இன்னொரு சான்ஸ் வந்து தேர்டு ஸ்ட்ரோக் அப்போ. ஸோ இப்போ பிஸ்டன் டாப்பில் இருக்குது அப்படின்றத நீங்கள் கலட்டாமல் ஸ்பார்க் ப்ளக் ஹோல் வழியாக ஏதாவது டூல் வச்சு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இது வந்து டாப்பில் இருக்கா இல்லையா அப்படின்றத. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மேலே வந்து டைமிங் செயின் மாட்டக்கூடிய டைமிங் கியர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். கேம் ஷாஃப்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து சில மார்க்கிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிஸ்டன் டாப்பில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அந்த டைமிங் கியரில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 4 கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 2 கோட்டுக்கு மேலே வந்து எக்ஸல்னு எழுதியிருக்கும். அதே மாதிரி ஹோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் டைமிங் கியரில் சிங்கிள் ஹோல் வர்ற மாதிரியும், ஒரு பக்கம் 2 ஹோல் வர்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு வந்து நம்மளுடைய ஹெட்டில் இருக்கக்கூடிய கேமில் நேர்கோட்டில் இருக்கணும். எக்ஸல் அப்படிங்கக்கூடிய அந்த வேர்டிங்ஸ் மேல் பக்கமாக இருக்கணும். அதாவது இப்போ இந்த மாதிரி மாட்டிருக்கிறது தப்பு. நிறையா மெக்கானிக்ஸ் இந்த மாதிரியும் மாட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸல்ங்கிற வேர்ட்ஸ் வந்து தலையிலாக இருக்கிற மாதிரி மாட்டிருக்கிறதும் தவறானது தான். கரெக்டாக மாட்டிருக்கக்கூடிய மெத்தடில் அந்த மேலே இருக்கக்கூடிய 2 ஹோல் கீழ் பக்கமாக இருக்கணும். இந்த கோடு நேர்கோட்டில் இருக்கணும். எக்ஸல்ங்கிற வேர்டிங்ஸ் நேராக நம்ம வாசிக்கிறதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைமிங் வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு LSC தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.